தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் கொடுமையான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை, ஆலங்காடு, தில்லைவிளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, நாகுடி, மணமேல்குடி, ஆவுடையார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கடனிவாசல், கல்லுக்கட்டி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. சேலம் மாவட்டத்தில் காலை முதலே வெயில் வாட்டிய நிலையில் மாலை நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. குறிப்பாக தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம், மஞ்சினி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூரில் பாண்டகப்பாடி, வெம்பாவூர், கிருஷ்ணாபுரம், அரும்பாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் குளுமையான சூழல் உருவானது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை, நெமிலி, வாலாஜா, ஆற்காடு, சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. இதேபோல சென்னையில் கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், வடபழனி, கிண்டி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.